சபா நமக்கு ஏன்டா இந்த வயசுலயே மூட்டு வலிலாம் வருது? என் ஆயாலாம் 80 வயசு வரைக்கும் ஹாயா சுத்திட்டு இருந்தாங்க. இனி என்னென்ன வலிலாம் வரப்போகுதோ? காக்கா வலி வரும் பொண்ணுண்டு. மாமா, என் மூட்டு வலிய கிண்டல் பண்ணாத. நான் மூட்டு வலியை கிண்டல் பண்ணல, தான் கிண்டல் பண்றேன். உங்க ஆயா 80 வயசு வரைக்கும் கல்லு மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு தான் காரணம். அவங்க அப்ப கூழு, களிலாம் தின்னாங்க. அதெல்லாம் ஒரு ஃபுட்டா? ஆ? அப்ப நீ சாப்பிடுறியே அதுக்கு பேர் என்ன ஃபுட்டா? மாமா, நான் சாப்பிடுற ஃபுட்லாம் எவ்ளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஏய், அவ்வளவும் விஷம்டி. உன் பாட்டிக்கு வராத வலி உனக்கு ஏன் தெரியுமா வருது? எல்லாம் நீ சாப்பிடுறியே அந்த ஜங்க் ஃபுட்னால தான். உன் பாட்டி மாதிரியே நீ எல்லா வலியும் செஞ்சிருந்தேன்னு வையேன், உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு இருக்க வேண்டியது. முதல்ல உனக்கு நைட் இந்த சிக்கன் ரைஸ் வாங்கி தரல, அதான் நிப்பாட்டணும். மாமா, நான் சாப்பிடுறத குறை சொல்லாத. எனக்கு கெட்ட கோவம் வரும். மேடம், நான் ஒன்னும் நீங்க சாப்பிடுறத குறை சொல்லல. நீங்க சாப்பிடுறீங்களே ஒரு ஃபுட்டு, அதை தான் குறை சொல்றேன். இந்த சிப்ஸ் இருந்தா தான் சோறு சாப்பிடுன்னு சொல்றது, சில டைம் சாப்பாடே இல்லனா கூட பரவாயில்ல நொறுக்கு தண்ணி மட்டும் போதும்னு சொல்றது. முதல்ல இதெல்லாம் விட்டுட்டு ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடு, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். சரி மாமா. இங்க பாரு, நம்ம உடம்புக்கு நம்ம தான் பொறுப்பு பண்ணுண்டு. சரி வா, மிச்சம் இருக்க பார்த்ததை எடுத்து வைக்கணும். மாமா, நானே மூட்டு வலின்னு இருக்கேன். என்ன தொந்தரவு பண்ணாத மாமா. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம். முடியாதுரி. இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.